நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஒரே ஸ்டேஜில் இந்த எஸ்ஆர்எம் நடத்திய அந்த மாபெரும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரெண்டு பேருமே பேசுகிறாங்க. ஒருத்தரும் இவர் அவர் அண்ணன்றதும் அவர் இவரை தம்பின்றதும் ரெண்டு பேரும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசுகிறாங்க. எல்லாமே ஓகே. ஏன்னா அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அண்ணாமலைங்கிறவரும் சீமான் அவர்களும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ரெண்டு பேருமே சீனியர், ஒரு நல்ல பொலிட்டீஷியன். ரெண்டு பேருமே ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஒரு உறவுக்காரங்க மாதிரி தான். ஸோ அதனால் பேசிக்கிறாங்க, எல்லாமே ஓகே. ஃபஸ்ட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். என்னென்னா, சீமான் அவர்கள் அவர் தமிழ் தேசியத்தை பார்க்குறாரு, நான் தேசியத்தில் தமிழை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ரெண்டு பேருடைய கருத்துக்களும் அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த இடத்துல அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா சீமான் மாதிரி ஒரு தலைவர், அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்னென்னா, சீமான் மாதிரி ஒரு தலைவர் உண்மையாகவே ஒரு நேர்மையான ஒரு குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நேர்மை, அந்த ஒரு சமரசம் இல்லாத அந்த ஒரு கூட்டணி, இங்கே அப்படி இங்கே இப்படி, இத்தனை சீட்டுக்காக அப்படி, அத்தனை சீட்டுக்காக அப்படி இல்லைன்னு வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு கெத்தாக யார் கூட கூட்டணி அமைக்காமல் ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கிறவர் சீமான் அப்படின்னு சொல்ல நல்ல ஒரு தலைவர். ஸோ இவர் அவர் சொல்கிறாரு, இவரை சொல்கிறாரு. அந்த சிங்கம் படம் சீனு தான் வந்து போகுது. என்னடா இவர் பாட்டு அவரை பில்டப் பண்ணுறா, அவர் பாட்டு இவரை பில்டப் பண்ணுறாப்புல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாலுமே, எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா, இந்த இடத்துல பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி, அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தலைவர், ஸோ அவரை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் ஓகே, கொள்கை தமிழ் தேசிய கொள்கை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய வேறு. பட் இருந்தாலும் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஸ்டேட்டு பிஜேபி கட்சியை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற சீமான் அவர்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த திராவிட கொள்கையும் பெரியாரையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன எனக்கு புரியல. பிஜேபியோட கொள்கையை விட ரொம்ப ஒரு மோசமான ஒரு கொள்கையாக ஆயிடுச்சா? நீங்கள் இதை விட அது பெட்டர், அதை விட இது பெட்டர் நான் சொல்ல வரல, அவர் சொல்ல தேவையில்ல சீமான் அவர்கள். பட் நீங்கள் பிஜேபியுடைய அந்த ஐடியாலஜி சரியோ தப்போ அது உங்களுடைய கருத்து. பட் அண்ணாமலை அவர்களையும் ஒரு பிஜேபி கேண்டிடேட் கொடுக்குற நீங்கள் ஒரு மரியாதையை பெரியார் அவர்களுக்கு கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் பல மேடைகளில் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை பெருமையாக பேசியிருக்கிறாரு இத்தனை காலங்களால். அது ஓகே, டிஎம்கே மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்புனால் பெரியாரை அவர் அட்டாக் பண்ணியிருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம்னு எடுத்துக்கோங்களேன். இருந்தாலும் அவர் அப்படி பேசுனது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வரக்கூடிய 2026 தேர்தலில் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு பண்ணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான், அது ஒரே ஒரு கேள்வி தான். ஸோ அண்ணாமலை அவர்களையும் பிஜேபியுடைய அந்த சித்தாந்தம் இதை பற்றி அந்த இடத்துல ஒரு புகழ்ந்து பேசுகிறவர், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கலைஞர் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் இவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு கடுமையான விமர்சனம் பண்ண வேண்டாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் அவ்வளோ சூப்பராக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல இதை இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ண வேண்டாம். ரெண்டுத்தையும் சரிசமமாக கூட வைக்க வேண்டாம், வச்சு பார்க்கணுன்னு கூட நான் சொல்ல வரல, பிஜேபியையும் திமுகவையும். பட் அதை நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா, பிஜேபியை சப்போஸ் நீங்கள் விமர்சனமே பண்ணலைனாலும் திமுக இவ்வளோ மோசமாக தாக்க வேண்டிய அவசியம் அது வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இதே மாதிரி ஒரு மேடையில் உதயநிதி அவர்கள் வந்தாலோ, இல்லை திமுகவை சேர்ந்த வேறு யாரோ வந்தாலோ, இது மாதிரி ஒரு காம்ப்ரமைஸாக ஒரு கோஆப்ரேஷனாக பேசினார் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். பட் நல்லா இருந்தது, ஒரு சூப்பராக இருந்தது. அந்த மேடை பேச்சு பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி தமிழக அரசியல் பயணிக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்களும் பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய லீடர், ஒன்றுமே இல்லாத பிஜேபி இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்த்துட்டு ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி ஒன்றுமே இல்லாத ஜீரோ கூட இல்லை, ஒரு கொஞ்சம் கூட்டத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய மாசான ஒரு க்ரௌடை உருவாக்கி வச்சுருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள். உண்மையாலே ஒரு செந்தமிழன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கொள்கை ரீதியாக ஒரு இரும்பு பிடியில் இருப்பார், எப்போவுமே உறுதியாக இருப்பார். ஸோ அப்படிப்பட்டவர் ரெண்டு பேருமே ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை பேசுகிறது ஒரு மேடையில் ரொம்ப சந்தோஷமான இருக்குது. ரெண்டும் வேறு வேறு கட்சிகள், ரெண்டும் நேரெதிர் கொள்கைகள், அது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நல்லா இருக்குது. ஸோ அதுதான் முன்ன சொன்ன மாதிரி இது மாதிரி திமுகவையும் நீங்கள் சரியை சமமாக பிஜேபிக்கு நிற்கிறா வைக்கலனாலும் ஏதோ ஒரு வகையில் இவ்வளோ மோசமாக தாக்காமல், இந்தளவுக்கு கூட நீங்கள் மரியாதை கொடுக்காம ஓரளவுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஏதோ ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை சொன்னால் அது நல்லாயிருக்கும், ஒரு நியூட்ரலாக இருக்கும்.
எனக்கு இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஏதோ ஒன் சைடு, என்னடா இவர் பிஜேபிக்கு வந்து இவ்வளோ இது பேசுகிறாரு, அண்ணாமலை வந்து இவ்வளோ இதுவாக பேசுகிறாரு, ஆனால் கடுமையாக இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினையும் மு க ஸ்டாலினும் திமுகவையும் வந்து அடித்து நவுத்துறாரு. ஸோ அப்போ அவங்கள வந்து சொன்னால் கூட பரவாயில்ல, பெரியாரை வந்து பேசுனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான்லாம் வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக பார்க்குறேன். பட் அவர் வந்து பெரியாரை சொன்னது உண்மையாக வந்து ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஏதோ ஒரு தமிழக அரசியல் ஒரு ஆரோக்கியமான பாதையை நோக்கி போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்டு இந்த வீடியோ, இந்த மேடை பேச்சு, அவங்க 2 பேர் கலந்துக்கிட்ட இந்த விழா பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.